கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் எந்தெந்த ஸ்டாக் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு நிமிஷம் நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சேனலில் பிரேக் அவுட்னு கொடுக்குற ஸ்டாக்கை நம்ம முழுக்க என்ன பண்ணுவோம்னா, ஸோ அப் ட்ரெண்டில் போகும்போது அதோட ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணுவோம். ஸோ ரீடெஸ்ட் எடுத்தாலும் சரி, இல்லை டார்கெட்டை ஹிட் பண்ணாலும் சரி. அதே சமயம் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கீழே விழுக்கும் போதும் ஸோ அது எஸ்எல் எது நோக்கி வருது, நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணுமா, இல்லை வெயிட் பண்ணணுமா, இல்லை எந்த இடத்துல எஸ்எல்லை நம்ம கரெக்டான எஸ்எல்லை ஏதாவது ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக எப்போயுமே பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது மார்க்கெட் கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடராக நாம் அதாவது நம்மளோட பணத்தை வந்து கரெக்டாக ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் நம்ம நினச்சோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடராக இருக்கணும்னா அப் ட்ரெண்டில் போகும்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இந்த மாதிரி கீழே விழுகும்போதும் கரெக்டான இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கரெக்டான இடத்துல எஸ்எல்ஐயும் புக் பண்ணணும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஸோ நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடராக இருக்க முடியாது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து ரெகுலராகவே நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அது ரிலேட்டிவான ஸ்டாக்குலாம் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாம். இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம நேற்றுக்கு வந்து என்னால் வீடியோ போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஸோ இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் ஃபில் பண்ணிவிட்டு மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ ஒரு 211 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ ஓவராலாக ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. ஸோ எல்லா செக்டார்லேயும் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் ஒரு இந்த எஃப்எம்சிஜியை தவிர நேற்றுக்கு ஸோ ஐடியும் கூட நேற்று விழுந்திருக்கு. ஓகே, அப்படி பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 24,350 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒருவேளை இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஃபாலை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பார்ப்போம். ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நம்புவோம். நெக்ஸ்ட்டு எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் டார்கெட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த கரெக்ஷனில் ஸோ இந்த ஸ்மால் கரெக்ஷனில் எந்தெந்த ஸ்டாக்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுக்கும், நிறையா ஸ்டாக் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும், அந்த மாதிரியான ஒரு 2 ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த வீடியோவில் கடைசியாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 630 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. ஒரு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு 4 டேஸாக பாருங்களேன், 4 டேஸில் 3 டேஸ் மட்டும் ஒரு சரியான ஃபால்ங்க. கிட்டத்தட்ட ஒரு எப்படி 55,700 55,650 உங்களுக்கு 53,800 ஒரு நல்ல ஃபாலை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சந்திச்சிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி ஸோ பார்த்துருந்தது தான். ஸோ இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 53,600 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து இதோட பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ஹையில் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுவும் பக்கத்தில் வந்துருச்சு. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கும் சப்போர்ட் நியரில் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கும் ஒரு சொல்ல முடியாது. ஸோ கீழே வரைக்கும் அடிச்சுட்டு அகைன் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெக்கவர் கூட கொடுக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே நியர்பையில் இருக்கிறதுனால அந்த மாதிரி மேபி நடக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்ன பண்ணலாம், ஸோ மண்டே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கை அப்டேட் பண்ணிடுவோம். எந்தெந்த ஸ்டாக்கு எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, நம்ம கொடுத்த ஸ்டாக்கு ஸோ அதாவது நம்ம பிரேக் அவுட்டுன்னு கொடுத்த ஸ்டாக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம்.
நம்ம ஸ்டாக்கை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிட் கேப்பையும் பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் விழுக்கும் போதே சொல்லியிருந்தேன், அதாவது போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 12,473 நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் கீழேயும் விழுந்திருக்கு. பட் சப்போர்ட் எடுக்குதா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் மிட் கேப் நிஃப்டி மூணுக்குமே சப்போர்ட் நியரில் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மூணுமே அதோட சப்போர்ட் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ சப்போர்ட் எடுக்குமா இல்லை உடைக்குமா அப்படின்றத நம்ம இன்றைக்கி இல்லை மண்டேல, ஸோ இந்த வீக் தெரியும், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீக் தெரியும். ஸோ இந்த வீக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் வீக்குக்கும் அதை எடுத்துகிட்டு போகலாம். ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்கும் பேரிஷாக இருக்கலாம் மேபி. ஸோ அந்த சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஸ்டாக் ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம சண்டே வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்டாக்கை ஸோ லாஸ்ட்டாக நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஸோ டார்கெட்டை ஹிட் பண்ணுற வரைக்கும் ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி நம்ம வந்து டிசிஷனை எடுத்துக்கலாம். ஸோ டார்கெட்டை ஹிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரிவர்சல் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் சென்கோ கோல்டு. இந்த சென்கோ கோல்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சில ஸ்டாக்குகள்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாக்குக்கு எல்லாமே நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம அதை பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, உங்களோட பொசிஷன்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நான் எப்போயுமே ப்ராஃபிட்டில் இருந்தேன்னா நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணும்போதே க்ளோஸ் பண்ணிடுவேன். டார்கெட்டை ஹிட் பண்ணாத ஸ்டாக்கு ஒன்று, இன்னொன்று எஸ்எல் கொடுக்குற மாதிரியான ஸ்டாக்கு. ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்எல் கொடுக்குற மாதிரியான சில ஸ்டாக் இருக்குது. அதாவது எஸ்எல்க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நான் அந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவேன். ஸோ நான் ப்ராஃபிட்டில் இருக்க ஒரே ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது சில்வர் பீஸ் நம்ம கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட நேற்று கூட உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. 8% வந்து ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ நான் அதை வந்து இப்போது விற்க மாட்டேன். ஸோ ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் டேர்ம்காக நான் வச்சுருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு கோல்டு பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ கோல்டு பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதை நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கோல்டு பிரேக் அவுட் ஆனால் அதையும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சென்கோ கோல்டை பற்றி பார்ப்போம். இந்த சென்கோ கோல்டு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அகைன் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த 73 ஆல் டைம் ஹை. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால்ங்க. ஸோ இந்த ஃபாலில் இருந்து இப்போ இந்த என்னாச்சு அப்படின்னா பிரேக் அவுட்னு நம்ம ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்னு சொல்லி கொடுத்துருந்துருப்போம். இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு நேற்றுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. கீழே வந்தாலும் அதை மேலே ஏற்றி வச்சுருக்காங்க. ஒன்று இது வந்து கீழே விழுகாது அப்படின்னு சொல்ல முடியாது, கீழே விழுகலாம் மேபி. ஒருவேளை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சேனலை பிரேக் பண்ணாலே இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிளோட இந்த சேனலை பிரேக் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கும்போது நம்ம பெரிய லெவலில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எஸ்எல்லை கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துட்டு, எஸ்எல் அப்படின்னா பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஒரு ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு வாங்குகிறோம்னா டார்கெட் வைக்கிற மாதிரி ஸ்டாப் லாஸும் நம்ம வைக்கணும். அப்படி ஸ்டாப் லாஸ் வச்சா மட்டும்தான் நம்ம ஒரு கம்மியான ஸ்டாப் லாஸில் வெளியில் வர முடியும். அப்படியே சில பேர் ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரியாமல் கூட பிகினராக இருக்கும்போது ட்ரேட் பண்ணலாம். நம்ம யாரும் அப்படி இனிமேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணாமல் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாப் லாஸை வந்து நான் வந்து ஆர்டரில் போட மாட்டேன். ஸோ இன்ட்ராடே போடுற மாதிரி போட மாட்டோம். ஸோ இந்த இடம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோன் வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த ஸ்டாக்கை புதுசாக பார்க்குறவங்க உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கீழே இங்கே கூட வரலாம். ஸோ இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டும் புல்லிஷாக இருக்கும்போது நமக்கான ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
இந்த ஸ்டாக்கை பற்றியே ஃபண்டமெண்டலாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் பிரெயின் பீஸ் சொல்யூஷன். இந்த பிரெயின் பீஸ் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 722. இந்த 722லேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபாலில் இருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவலாக அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 டேஸாக உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணி இந்த ப்ரீவியஸ் ஹையையும் இந்த 413 இருக்குது பார்த்தீங்களா, 413ஐயும் பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் நம்ம பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இந்த சேனலை இன்றைக்கி உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கே வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல் இந்த 301க்கு வரலாம். ஸோ இப்படி இந்த 301க்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கான இன்னொரு நல்ல வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் கிடைக்கும். இங்கே வந்தாலும் நெக்ஸ்ட்டு வந்து அது பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ கீழே ஒரு நல்ல ஸ்டாக்கு கீழே இறங்கி வருது அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இதை முழுக்க அனாலிசிஸ் பண்ணி நம்ம பிரேக் அவுட்டில் தான் நம்ம வாங்கணும். இதெல்லாம் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹெஸ்டர் பயோசைன்ஸ். இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கு இதோட ஆல் டைம் ஹை என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம். இதோட ஆல் டைம் ஹை இந்த 2578. சாரி, இதோட ஹை வந்து 3194. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா ஒரு நல்ல ஃபாலோ சந்திச்சுட்டு இப்போது பிரேக் அவுட் கொடுத்துட்டு நம்ம சேனலில் தான் இதை கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. கீழேயே வந்திருந்தாலும் அகைன் மறுபடியும் என்னாச்சு, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் பேரிஷ் அப்படின்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் கீழே வருது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதாவது இந்த லோ வரைக்கும் வச்சுருக்கலாம். அதாவது இந்த லோ ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. இல்லை எனக்கு வந்து வேண்டாம், மார்க்கெட் வந்து அதாவது என்னோட இடத்துலேருந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சேனலை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து எஸ்எல் அப்படின்றது நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். சம்டைம்ஸ் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும்போது வச்சிருந்துட்டுருக்கலாமே அப்படின்னு தோணும். அதனால் இந்த சேனலை உடச்சா மட்டுமே நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரணும். அது வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டில் இருக்குது, சப்போர்ட் நியரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் சீக்கிரமாகவே என்ன ஆகும், உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புதுசாக கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இதோட ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அப்படின்றது ஏன்னா கரெக்ஷனில் கிடைக்கிற இந்த ஸ்டாக்கு, அதனாலையும் சொல்கிறேன் ஆல் டைம் ஹையில் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணி வைக்க போகிறதில்ல. ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜெய் கார்ப். இந்த ஜெய் கார்ப் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு சரியான ஃபால் கிட்டத்தட்ட 436 அந்த ரேஞ்சிலேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலையே சந்திச்சிருக்குங்க. இந்த ஸ்டாக் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இங்கே தான் நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ல கொடுத்துடலாம். ஸோ ஏன்னா அதோட சப்போர்ட்டையே உடச்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம இந்த ஸ்டாக்கில் வெயிட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து நெல்கோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே தான் கொடுத்துருந்தோம். ஆனால் பிரேக் அவுட் ஆகலை. அதாவது இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டுமே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அது பிரேக் பண்ணவே இல்லை. ஆனாலும் இப்போ என்ன ஆச்சுன்னா டவுன் சைடில் தான் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு இந்த சேனலை அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும்
அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1499. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் ஆனாலுமே கூட இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் சில சேனலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போது இந்த சேனலில் தான் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. நீங்கள் பார்த்தோம்னா தெரியும். இப்போ இந்த சேனலில் என்ன ஆச்சு, ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போது நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சப்போர்ட்டுக்கு வரும். அதாவது இந்த சப்போர்ட் வரைக்கும் ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லோ, ஸோ இந்த லோ வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அங்கே வந்து நம்ம பிரேக் அவுட்டுக்கு எடுத்துக்கிடலாம். இந்த ஜோன் கூட வரலாம். ஸோ 739 இந்த ஜோனுக்கு வரும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சாகிலிட்டி இந்தியா. இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணலை. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டுமே நம்ம என்டர் ஆக சொன்னோம். ஸோ பிரேக் அவுட்டே கொடுக்கல. ஸோ ஆனாலும் இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நேற்று ஒரு 3.5% வந்து என்ன இருக்குன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது. இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே வரலாம். கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது வச்சுருந்தீங்க, நம்ம பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை பிரேக் பண்ணாவே எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 55 ரூபா. இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்ம சொன்ன மாதிரியே உங்களோட ஃபண்டமெண்டல்லாம் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜூபிட்டர் வேகன் லிமிடெட். இந்த ஜூபிட்டர் வேகன் லிமிடெட் இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாருங்கள் 733 ரூபா. ஸோ அங்கேருந்து என்ன இருக்குன்னா இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ தூரம் கீழே தான் விழுந்திருக்கு. ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 55% இருக்கும். ஸோ இந்த இது வரைக்கும் விழுந்திருக்கதையே இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த சேனலில் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் பிரேக் அவுட் நடக்கலை. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 290 இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 290 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நல்ல ஸ்டாக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் இருக்க நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி தெரியுங்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த 290 அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். பிரேக் அவுட்டில் தான் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், வாங்குவோம். நெக்ஸ்ட்டு கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. அதாவது கோல்டு பீஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸ்டாக் மாதிரியே நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம். ஸோ நம்ம உங்களோட ஸ்டாக் எப்படி சர்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வியூ ஆயிரும். ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கிறலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு அதாவது முந்தா நாள் வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டு இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் அன்னைக்கே கீழே வந்துருச்சு. ஸோ நேற்றுக்கு என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பிரிண்ட்டு கீழே வந்ததுனால ஸோ மேலே முடியல இந்த ஸ்டாக்கு. அதாவது கோல்டை பொறுத்த வரைக்கும் மேலே முடிஞ்சிருந்தால் உங்களுக்கு இந்த கேண்டில் பார்க்கும்போது கீழே விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே வந்துருச்சு. இங்கே தான் இதோட க்ளோசிங் ப்ரைஸு. இப்போ என்ன இருக்குன்னா ஒரு குட்டியாக ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கோல்டு பீஸில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம ஒரு வாய்ப்பு நமக்கு காத்திருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சில்வர் பீஸை பார்த்துருவோம். சில்வர் பீஸ் நம்ம கொடுத்ததுலேருந்தே ஒரு 8-8.5% வந்து மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சில்வர் பீஸ். இந்த சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தது இந்த ஜோன்லங்க. இந்த கன்சாலிடேட் ஜோனை வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சு. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். மேலே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து உடைக்கும் போதே நம்ம கொடுத்துருந்தோம். உடைச்சி மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போயும் கொடுத்துருந்தோம். இங்கேருந்து இப்போ இந்த ஸ்டாக் அதாவது சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் மேலே தான் போயிருக்கு. மேலே போயிட்டு
இப்போ மறுபடியும் டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டமும் உங்களுக்கு நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு நேற்று. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கூட ஒரு என்ட்ரியை இப்போ எடுக்கலாம். அப்படி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா எஸ்எல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இங்கே பாருங்கள், டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஆனால் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இங்கே வச்சுக்கிறணும். அந்த டபுள் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் பாட்டத்தோட இங்கே எஸ்எல் வச்சுக்கோங்க. இங்கே எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் சில்வர் பீஸை வந்து நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் தொடரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட் வந்து நம்ம உங்களுக்கு ஒரு 120 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நிமிஷம், இதில் 1100 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சில்வர் பீஸ். சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு 8% மேலே தான் போயிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த நெக்லைனும் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு என்ட்ரியை எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எஸ்எல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆனால் எஸ்எல் பெரிய லெவலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இப்போதைக்கு என்ட்ரியை தவிர்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 ஸ்டாக்கை வந்து டவுன் சைடில் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம எப்போ கன்சிடர் பண்ணலாம், ஒரு நல்ல ஸ்டாக்கு, கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதை கன்சிடர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 796 அப்படின்றது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியோட உங்களுக்கு ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இப்போ என்ன இருக்குது, ஸோ இந்த சேனல்லேருந்து மேலே போயிருக்கு. ஸோ மேலே போயிட்டு அகெயின் ஒரு கன்சாலிடேட் ஜோன், அதாவது ஒரு ரைசிங் வெஜ்ஜில் இருந்துச்சு. இப்போது என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு நமக்கு எங்கே வந்தால் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நான் சொல்கிறது ஷார்ட் டேர்முக்கு. ஸோ நீங்கள் இந்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த 2 சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, 440 430. இந்த 440 வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். 440லேருந்து 430 உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்ட்ராங்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கணும். பல்க் அமௌண்ட்டையும் இதில் கொண்டே போடக்கூடாது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாகவே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஸ்டாக்கு தான். அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம இங்கே வாங்கிட்டு அதோட ஆல் டைம் ஹையில் நம்ம ரீச் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ ஆனால் நல்ல வாய்ப்பு அப்படின்றது இன்னும் நாள் இருக்குது. தொடர்ந்து ட்ராக் பண்ணுங்கள். ஸோ நானும் இந்த சப்போர்ட் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் நியர்பையில் இருக்குங்க. ஃபஸ்ட் அதோட ஆல் டைம் ஹையை பார்த்துருவோம். அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 3338. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, கீழே தான் வந்திருக்கு. ஸோ நியர்பையில் இருக்குது இந்த சப்போர்ட்டை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த சப்போர்ட்டை, அதாவது இந்த 1907 இங்கே வரணும். ஸோ இந்த சேனல், இந்த ரெட் கலர் சேனலுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அக்குமுலேட் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு சும்மா ஒரு 1 or 2 கேண்டிஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு வேளை இந்த சேனலையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, இந்த சேனலில் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கிளியராக தெரியும். ஸோ ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை இங்கே வரைக்கும் வரலாம். மேபி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை உடைக்கிறது சிரமம். ஒரு வேளை உடைச்சிச்சு அப்படின்னா இந்த 1747 வரும்போதும் உங்ககிட்ட அக்குமுலேட் பண்ணுறதுக்கான பணம், அதாவது ஃபண்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போது இங்கே 1 or 2 குவான்டிட்டிஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வரும்போது கொஞ்சம் பல்க் பையிங் பண்ணணும்.
ஸோ இதை விட்டு இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு இதுவும் இருக்குது. ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கு பயப்படலாம். ஸோ உங்களோட அனாலிசிஸ், அதாவது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.